எடப்பாடி வந்துட்டு தாங்கள் விரும்புகிற சீட்டை கொடுக்கல அப்படின்னோம்னா இந்த கட்சியை ஒரு வழி பண்ணிவிடுவோம் அப்படின்ற நிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. இந்த 10 நாளைக்கு அப்புறம் ஏன் ஒரு டைம் கொடுக்குறாருன்னா இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்ற அடுத்த கட்ட பிளான் அவங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். எடப்பாடிக்கு 2 ஆப்ஷன் தான். பாஜக வச்சுட்டு அவர் ஜெயிக்க முடியாது. சரி, அவர் விஜய் எதிர்பார்க்கிறாரு. அதுக்கு பாஜக வெளில பொண்ணு இருப்பார். பாஜகவுக்கு இது நல்லா தெரிஞ்சிருச்சு, இவர் வரமாட்டார் நம்மளோட அப்படின்ட்டு. ஸோ இப்போ அதிமுகவை அவங்க வேற ஒரு லீடர்ஷிப் கொண்டு போகிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இது அதற்கான முயற்சி தான். அதுக்கான முயற்சி இதெல்லாம் 100% நான் சொல்வேன். இந்த மூவுக்கு பின்னாடி பாஜக தான் இங்கே இருக்குது. ஏன் இவங்க 6 மாதம் வெயிட் பண்ணியிருக்கணும் இதை சொல்கிறதுக்கு? செங்கோட்டையன் அதிமுகவை ஆக்சுவலாக காப்பாற்றுனது விஜய் தான், புரியுதுங்களா? ஏன்னா இவர் தொடங்கலன்னு வச்சுருக்குங்க. இவங்கெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க, கபலீகரத்துக்கு போயிட்டுருப்பாங்க, இன்னும் பயங்கரமாக மிரட்டி உருட்டி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. விஜய் வந்துட்ட உடனே என்ன ஆச்சு அப்படின்னோம்னா, ஒரு புதுசாக வந்து ஒரு 1 கோடி ஓட்டர்ஸில் அவருக்கு ஒரு கணிசமான பங்கு போகுது அப்படின்ன உடனே அடுத்தபடியே தமிழ்நாட்டுடைய அந்த கட்சி தான் ஒரு பெரிய கட்சியாக வரும், நம்மளால் வர முடியாதுன்னு இவங்க உணர்ந்துட்டாங்க. பாஜக உணர்ந்துட்டதுனால விஜய் இவங்களும் இணையறதை தடுத்து அவங்க முதல்ல இவங்களை மிரட்டி கூட கூட்டிக்கிட்டாங்க. இல்லாட்டி அதுக்கு 3 கார் தேவைப்படுது. ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். காலையில் 9:15 மணிக்கு ஒரு முகூர்த்தம் குறிச்சிருந்தார் செங்கோட்டையன் அவர்கள். ஆனால் அது கொஞ்சம் தாமதமாகி 1 மணி நேரம் தாமதமாகி 10:15 வந்து பேச ஆரம்பித்தார். பெரிய நெரிசல், அங்கே நிறைய கூட்டங்கள், அப்புறம் வண்டியில் வந்தது, இதெல்லாம் ஒரு பக்கம். ஏதோ ஒரு விஷயம், பெரிய விஷயம் வந்து பேச போகிறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு 2-3 நாட்களாக இருந்தது. அதன் பிறகு அவர் பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பித்ததற்கு பிறகு முன்னுடைய வரலாறெல்லாம் சொல்லியிருந்தார். எம்ஜிஆர் அவர்களுடைய வரலாறு, ஜெயலலிதா, நான் என்ன பண்ணேன் அப்படின்ற விஷயம்லாம் சொல்லி முடித்து கடைசி கட்டமாக அவர் சொன்ன விஷயம் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்றது தான் அதோட சாராம்சமாக இருந்துச்சு. பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் அது இருந்துச்சு. எப்படி பார்க்குறீங்க அவருடைய இந்த பேச்சை? ஏன்னா தொடர்ந்து வந்து எல்லாருமே வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் அவர்கள் அதை வலியுறுத்திட்டு இருக்காங்க, சசிகலாவும் அதை வலியுறுத்திட்டு இருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் உள்ளிருந்தே அந்த கருத்தை இப்போ வந்து பகிரங்கமாக வலியுறுத்தியிருக்கார், கெடு விதிச்சிருக்கார், 10 நாட்கள் கெடு விதிச்சிருக்கார். முதல்ல இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலப்படுத்த வேணும் அப்படின்ற ஒரு நோக்கம் அதில் இருக்குது. அது வெற்றிகரமாக கொண்டு வரணுன்ற நோக்கமும் அதில் இருக்குது. ஓகே. எடப்பாடி தவிர மற்ற எல்லாரும் அந்த இடத்துல தான் நிற்கிறாங்க அப்படின்றதும் உண்மை. ஆனால் இங்கே என்ன அப்படின்னோம்னா இது சாத்தியப்படுமா? நம்ம நேரம் அந்த இடத்துக்கு வந்துடும். ஓகே. ஏன்னா மக்கள் இதெல்லாம் கேட்டாங்க, அதெல்லாம் கேட்டு இதாகிடுச்சு. இல்லை சாத்தியப்படுமா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவருடைய லீடர்ஷிப்பை தான் அவர் பெருசாக நினைக்கிறார். ஓகே. நான் ஒரு லீடர், அதிமுக பொறுத்த வரைக்கும் நான் பொதுச் செயலர். இந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்க நீக்கப்பட்டது தான், மீண்டும் சேர்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த கட்சி எப்படி பலமாக இருக்கும், இந்த கட்சியை நான் பலப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. தொடர்ந்து ஓத்துக்கிட்டே இருக்குது, அது வேற கதை. இப்போ இருக்கக்கூடிய இவங்களுக்கு அந்த கிரிப்பு என்ன அப்படின்னா, மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக 7 இடத்துல டெபாசிட் எடுத்தது, பர்சன்டேஜ் வைஸ் 20% சரிஞ்சு போடுது. இப்போ இப்படிப்பட்ட நிலையிலும் கூட இதெல்லாம் கட்சி இவங்களெல்லாம் வெளியில் போனவங்களெல்லாம் கூப்பிட்டு உள்ளே வச்சு இந்த கட்சியை பலப்படுத்தலை அப்படின்னோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இணையான ஒரு பலமார்ந்த ஒரு சக்தியை மறுபடியும் இது எவர்ஜ் ஆகாது அப்படின்றது இவங்களுடைய கணக்கு. இது ஒரு பக்கம். இன்னொன்று என்னன்னா, அஇஅதிமுகவோட கூட்டணி வச்சுட்டு இருக்கக்கூடிய பாஜகவுக்கு இன்றைக்கி இந்த அதிமுக பலம் வாய்ந்த ஒரு சக்தியாக இருக்க வேண்டிய அவசியம் அதுக்கு இருக்குது. ஏன்னா இல்லாட்டி ஜெயிக்க முடியாது அப்படின்றது அதுக்கு நல்லா தெரியும். இவர் சொல்கிறாரு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சுருந்தோன்னா போகிற முறை 30 சீட்டு ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை அப்படின்றத வந்துட்டு எல்லாரும் இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தவங்களுக்கு தெரியும், அது வேறு. ஆனால் இங்கே என்ன கவனிக்கணும் அப்படின்னோம்னா, பாஜக வந்துட்டு இன்றைக்கி எந்த பாஜக அதிமுகவை சுக்குநூறாக உடைச்சதோ கபலீகரம் பண்ணுறதுக்காக, அந்த பாஜக இன்னைக்கு இந்த அதிமுக ஒன்றா இணையணும்னு பார்க்குது. 2 காரணம். பாஜக நினைக்குதா அதிமுக? அதுதான் முக்கியம். இவருடைய இன்னைக்கு வந்ததனுடைய பின்னணியில் இருக்கிற பலம் வாய்ந்த சக்தி அதிமுகக்குள்ளே இருக்கிறவங்களை விட பாஜக தான். எதனால் பாஜக அதுக்கு நோக்கம் என்னென்னா, அதிமுக ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக இல்லாமல் தங்களுடைய கூட்டணி வெற்றி பெறது, திமுகவை தோற்கடிக்க முடியாது அப்படின்றது ஒன்று. 2வது விஷயம், அந்த கட்சியை வெளில இருக்கிறவங்களெல்லாம் கூட்டத்தை பலப்படுத்துறதுன்ற நோக்கில் அவங்களையெல்லாம் உள்ளே வச்சு எடப்பாடியை பலமிழக்க செய்யணும். 2 நோக்கம். ஓகே. இதை 2வது நோக்கம் அதுக்கு ரொம்ப முக்கியம். எடப்பாடி வந்துட்டு தாங்கள் விரும்புகிற சீட்டை கொடுக்கல அப்படின்னோம்னா இந்த கட்சியை ஒரு வழி பண்ணிவிடுவோம் அப்படின்ற நிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. எடப்பாடியை ஒரு வழி பண்ணிடுறது அப்படின்ற நிலையில் தான் அவங்க இருக்காங்க. எடப்பாடி கூட இருக்கக்கூடிய அவருடைய அந்த எஸ்பி வேலுமணி, தங்கமணி, இந்த குரூப்பெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்துட்டு எடப்பாடி அவங்களுக்கு முக்கியம் இல்லை, ஆனால் அதிமுக அவங்களுக்கு முக்கியம். அவங்களுடைய அரசியல் சர்வைவ் இருக்காங்க. அப்போ அதிமுக முக்கியம். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கட்சியையும் காப்பாற்றிக்கணும், தங்களையும் காப்பாற்றிக்கணும், வெற்றியும் பெறணும் அப்படின்ற 3 நோக்கம் வரைக்கும் போது எடப்பாடி இறங்கி வந்தால் என்ன அப்படின்றது தான் செங்கோட்டையனுடைய இன்றைய பேச்சில் பின்னாடி நிற்கக்கூடிய ஒரு பலம்.
ஸோ அதான் இன்னைக்கு நடந்துருக்குது. இப்போ ஒரு 10 நாள் ஒரு டைம் கொடுத்துருக்காரு, அந்த இடத்துக்கு வந்துடும். இந்த 10 நாளுக்கு அப்புறம் ஏன் ஒரு டைம் கொடுக்குறாருன்னா, இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்ற அடுத்த கட்ட பிளான் அவங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். இருக்கு, அவ்வளோதான். 2வது கட்ட திட்டம் அவங்கள்ட்ட இருக்குது. சரி, அந்த 10 நாள்லயே அவர் செய்யலைன்னா அப்புறம் என்ன நடக்கும்? இல்லை, அதான் 10 நாள் இவர் செய்ய போகிறதில்ல எடப்பாடி. ஓகே, அடுத்தபடி அவங்களோட என்ன அப்படின்றது அவர் தான் வெளிப்படுத்த போகிறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சசிகலா கிட்ட சொன்னது அது சசிகலா சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வைத்தியலிங்கம் அந்த கருத்தை சொல்லிட்டார் ஆதரவை. பாஜகவினுடைய மாநில தலைவர் ஒன்றிணைன்னு தான் சொல்கிறாரு. ஸோ ஒன்றிணைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எல்லாரும் சொல்லிட்டாங்க, எடப்பாடி தவிர எல்லாரும் சொல்லிட்டாங்க. இப்போ எடப்பாடி என்ன பண்ண போறாருன்றது தான். எடப்பாடி தான் கண்டுகொள்ளாமலே போவார். எவ்வளோ நாள் அப்படி போக முடியும்? அது ஒன்றும் இல்லை, நெருக்கடிகள் வந்துகிட்டே இருக்கு. இல்லை, நெருக்கடியை வந்துட்டு அவர் எப்படி தெரியுமா பண்ணுவார்? அவருடைய கட்சிக்குள்ளே இருந்துட்டு இவர் மட்டும்தானே மேலே வந்தால் பார்ப்போம். இப்போ வேலுமணியோ தங்கமணியோ இல்லை சிவி சண்முகமோ இதே பிரச்சனையை 10 நாளைக்கு அப்புறம் தூக்கி போடலைன்னா அது அப்படியே போயிடும். போட்டுட்டாங்கன்னா வேறையா போயிடும். இல்லை, கடந்த ஜூலையில் வந்து நாங்கள் 6 பேர் போய் சந்தித்தோம், நான் எல்லாருமே இந்த 5 பேர் 6 பேர் கொண்ட குழு போய் சந்தித்தோம் அப்படின்றதையும் அவர் ஓப்பனாக சொல்கிறாரு. அதெல்லாம் அவர் காதில் வாங்கலை, அவரெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறார் போது அப்போ அந்த கருத்து தான் மற்ற மூத்த தலைவர்களுக்கும் இருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்போ அதிலிருந்து ஒருத்தர் தான் வெளியே வந்து பேசுகிறாரு. இப்போ இந்த வாய்ஸ் அப்படின்றது எடப்பாடிக்கு பெரிய நெருக்கடியாக மாறாத, மற்ற போன 5 பேரோட அந்த வாய்ஸும் மாறாது. இல்லை, அவர் கட்சி அவர் கூட வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சி அமைப்பு அவர்கிட்ட இருக்குது. ஓகே, கோர்ட்டும் தேர்தல் ஆணையமும் பாஜகவினுடைய தயவுனால இவருக்கு ஆதரவாக எல்லாம் சொல்லியிருக்கு. இரட்டையில் அவர்கிட்ட இருக்குது. அதனால் அந்த பலம் போதுன்னு அவர் நினைக்கிறாரு. கூட்டணி பலம் பெருசாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. இவங்க கூட்டணி பலத்தினால ஒன்றும் பண்ண முடியாது, கட்சி பலம் ஒழியாறணும்னு இவங்க நினைக்கிறாங்க. இதான் முன்ன. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, 2019 அந்த அதிமுக வேறு, இந்த அதிமுக வேறு. அமமுகன்னு ஒரு கட்சி வந்துச்சு. அவங்க எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க? 22 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க. உங்களுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சுதா? குறைஞ்சிது. எப்படி போச்சு அப்படின்னோம்னா, அந்த 22 லட்சம் ஓட்டு அதிமுக ஓட்டா இல்லையா? போயிடுச்சு. இப்போது ஓபிஎஸ் வாங்கியிருக்காரு 3.5 லட்சம் ஓட்டு ஒரு தொகுதியில் மட்டும். அது அதிமுகனுடைய ஓட்டா இல்லையா? அப்போது எதிரில் இந்த கட்சியை விட்டு நீ தூக்கி எறிஞ்சவனெல்லாம் போய்ட்டு வெளியில் போய்ட்டு வாங்குறது, அது டிடிவியாக இருந்தாலும் ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் கட்சியாக இருந்தாலும் அமமுக இருந்தாலும் அதிமுகனுடைய ஓட்டு தான். இதை வந்துட்டு மீட்க முடியாது எடப்பாடியால். ஸோ இப்போ எடப்பாடி செய்ய போகிறது என்னது? எடப்பாடிக்கு 2 ஆப்ஷன் தான். பாஜக வச்சுட்டு அவர் ஜெயிக்க முடியாது. சரி, அவர் விஜய் எதிர்பார்க்குறாரு. அதுக்கு பாஜக வெளில போகணுன்னு இருப்பார். பாஜகவுக்கு இது நல்லா தெரிஞ்சிருச்சு, இவர் வரமாட்டார் நம்மளோட அப்படின்ட்டு. ஸோ இப்போ அதிமுகவை அவங்க வேற ஒரு லீடர்ஷிப் கொண்டு போகிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இது அதற்கான முயற்சி தான். அதுக்கான முயற்சி இதெல்லாம் 100% நான் சொல்வேன். இந்த மூவுக்கு பின்னாடி பாஜக தான் இருக்குது. ஏன் இவங்க 6 மாதம் வெயிட் பண்ணியிருக்கணும் இதை சொல்கிறதுக்கு செங்கோட்டையன்? ஆனால் ஏன் அப்போ டிடிவி தினகரன் வெளியேறணும்? என்டிஏ தினகரன் தான் இவங்க முன்னாடியே இது பண்ணிட்டாங்களே. என்டிஏ விட்டு வெளியேறதுக்கு அவருக்கு வேற ஒரு காரணம் உண்டு. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அடங்கிய ஒரு கட்சியாக இருக்கணும்னு அவர் நினைச்சா, அவங்க பாஜக நினைச்சது அதை அவர் ஏற்றுக்கல. ஆனால் ஓபிஎஸ் இணக்கமாக தானே இருந்தார். ஓபிஎஸ் ஏற்றுக்கல. இல்லை, ஓபிஎஸ் இணக்கமாக தானே இருந்தார். அவர் வந்து உங்களை இது பண்ணுறதே எனக்கு பெரிய பாக்கியம் தானே சொல்கிறேன். பாக்கியம் இறக்கமாக இருந்தார். என்ன கொடுத்தீங்க நீங்கள்? இறக்கமாக இருந்தவருக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க? அப்போ பாஜக அவருடைய பையன் ஜெயிச்ச தொகுதியே அவர்கிட்ட கொடுக்கலையே. இல்லை சார், அப்போ அதிமுகவும் இல்லை பாஜகவும் எடப்பாடியும் ஒரு இணக்கமாக தான் இருக்காங்கன்ட்டு இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. இவங்க 2 பேரையும் வந்து வெளியேற அளவுக்கு அவங்க நடத்துறாங்க போது பாஜக வந்துட்டு அதிமுகவை விழுங்க தான் இருக்குது அப்படின்ற ஒரு விடயத்தை தன்னை சந்திக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளிடம் எடப்பாடியே சொல்லியிருக்காரு. அப்படி எடப்பாடியினுடைய குரலாக ஒழிக்கக்கூடிய ஜெயக்குமாரும் சொல்லியிருக்காரு, பொன்னையனும் சொல்லியிருக்காரு. எங்களுக்கெல்லாம் உங்களை பற்றி தெரியாதா அப்படிலாம் சொல்லியிருக்காரு. இதுதான் கடந்த காலம். எனவே எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக என்ன பண்ண போகுதுன்றதுலாம், பாஜக அவனுடைய முன்னாடி எல்லாமே தவளை தாங்க. அவருடைய ஆதரவு சக்திகள் எல்லாத்தையும் அது எப்போ வேணாலும் பசிக்காத மாதிரி முடிக்கிட போகுது. அவ்வளோதான். அதனால் வந்துட்டு நல்ல பாம்பு நிழலில் வந்துட்டு இந்த தவளைகள்லாம் இலைப்பாடுறது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நிரந்தரமானது கிடையாது. அது அவங்களுக்கு தெரியும். ஸோ எனவே தான் இந்த மூவ் அப்படின்றது வந்துட்டு இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக மேலே அதிமுக விழுங்க முடியாத ஒரு நிலையை இது ஏற்படுத்தும். ஆனால் முன்னெடுக்கக்கூடியவங்களாம் பாஜக பின்னணியோடய இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கிறோம். ஏன் இருக்கிறாங்கன்னா, பாஜக அவங்களை ஆதரிக்குதுன்னா அதுக்கான சீட்டை இவங்க கொடுத்துட்றாங்க. இப்போது இவர் சொல்கிறாரு 30 சீட்டு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு. அவருடைய நோக்கம் என்ன? பாஜக அவனுடைய கூட்டணி இருந்தால் தான் அதிமுக வெற்றி பெறுன்றது இவர் சொல்கிறார். ஆமாம், சொல்லுதானே? அதே நேரத்தில் அதிமுக வெற்றி பெறணும் அப்படின்னோம்னா நம்ம போனவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கணும்னு சொல்கிறாரு. ஒருங்கிணைச்சதுக்கப்புறம் பாஜக தேவையில்லையே. தமிழ்நாட்டில் அது ஒரு சக்தியே கிடையாது. இல்லை, அந்த கருத்து தான் முரணாக இருக்குது. பாஜகவோடு சேர்ந்தா 30 தொகுதிகளை ஜெயிப்போம் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் அதிமுகவும் ஒன்றியணும் அப்படின்றாங்க. ஆமாம் ஆமாம், அதான் காரணம். அது என்ன அப்படின்னோம்னா, ஒரே நேரத்தில் அவர் 2 இது ஒழிக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு 2 உண்மையை அவர் சொல்கிறாரு. ஒன்று,
பாஜக இல்லாமல் நம்ம ஜெயிக்க முடியாது, அந்த கட்சியினுடைய குரல். இன்னொன்று, அதிமுக வந்துட்டு பலம் பெறாமல் ஜெயிக்கவே முடியாது. ஓகே, ரெண்டுத்தையும் சொல்கிறார். ரெண்டுமே வந்துட்டு ஓரளவுக்கு உண்மையான ஒரு விடயங்கள் தான். ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், பாஜகவோட அதிமுக சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பலமா இல்லையா? நீ வந்துட்டு இந்த 1+1 2ன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. அது 1+1னா 1-1ன்றதுன்னு பார்க்கணும். எவ்வளோ ஓட்டு வந்துட்டு அதிமுக விடுற ஓட்டு பாஜக விடுன்றதுலாம் கேள்விக்குறி. ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது ஓட்டு. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே நடந்துறாரு. அதிமுக பாஜக விட்டு அதிமுகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதா, இல்லை அதிமுக விட்டு பாஜக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அவங்க நிற்கக்கூடிய இடங்கள்ல பாஜகவினால நம்ம பாதிக்கப்படுவோன்றது அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க பாஜக நிற்கிற தொகுதியில் வந்துட்டு அவங்க ஓட்டு போட மாட்டாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. அமமுக தட்டி விட்டு போயிடுவாங்க. இப்படி தான் அதிமுக. ஆனால் அமமுக வந்துட்டு நல்லா சர்வை ஆகுது. அப்போ என்ன அப்படின்னோம்னா, இப்போ இவங்கெல்லாம் அமமுக தவிர மற்ற எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓபிஎஸ் மொத்தம் எல்லாரும் ஒன்றா சேர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதிமுகவில் அமமுக ஆட்டோமேட்டிக்காக செல்லாக எடுத்துரும். அது ஒன்றும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் இதில் டிடிவி அவர் சொல்லவே இல்லை, எங்கேயுமே வந்துட்டு அவர் சொல்ல மாட்டார். அவருக்கு தேவை வந்துட்டு ஒரு கூட்டணி தான். யாருக்கு? டிடிவிக்கு தேவை இல்லை. செங்கோட்டையன் அவர்கள் சொல்லும்போது ஓபிஎஸ், சசிகலா இவங்க பேர்லாம் தான் சொல்கிறார், பிரிந்து போனவர்கள் தான் சொல்கிறார். டிடிவி அவர் மென்ஷன் பண்ண மாதிரியே அவர் பண்ண மாட்டார். அவருக்கு தேவையில்லை, வேண்டாம். ஆனால் இந்த 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 பேச்சுவார்த்தை இந்த மூவில் வந்துட்டு அவரும் இருக்காரு. இல்லை, அதுவே சஸ்பென்ஷன் சசிகலாவை சந்திச்சிங்களா அப்படின்ற கேள்விக்கு சஸ்பென்ஸ் அப்படின்ற இல்லை, மையமே சசிகலா தாங்க. சசிகலாவுக்காகத்தான் பயப்படுறாரு எடப்பாடி. இவங்க ஒட்டுமொத்த இதுவே சசிகலாவனால இவங்களெல்லாம் உள்ள கூட்டம் சசிகலா உள்ள வந்துடும். சசிகலா உள்ள வந்துச்சுன்னா நம்ம கதை கந்தல்ன்றது அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் சசிகலா என்ன சொல்லுது, நான் எந்த பதவிக்கும் வரல, ஆனால் எல்லாரும் ஒன்றா சேருங்க அப்படின்னு அது சொல்லுது. இதெல்லாம் ஒரு ட்ரேடிங் ஆர்கனைசேஷன். ஓகே, அதாவது ஆட்சிக்கு இப்போ அதிகாரத்தை தக்க வச்சுக்கிட்டு நல்லா வாழணுன்றது தான். என்ன இவங்க அதிமுக தமிழ்நாட்டுக்கு செஞ்சு கீழ்ச்சிட போகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த இடத்துல இருந்தால் அதை நீங்கள் பார்க்கணும். ரொம்ப சிம்பிளாகவும் தான் பார்க்கணும். நம்ம கட்சி ஜெயிக்கணுமா, அதுக்கு என்ன பண்ணுறது? அதான் எடப்பாடி இவர் தொடர்ந்து செங்கோட்டை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதை வேறு விதமாக மற்றவங்களாம் சொல்கிறாங்க. அதிமுக பலம் பெற வேண்டிய எதுக்கு ஜெயிக்கணும், ஆட்சிக்கு வரணும். எதுக்கு ஆட்சிக்கு வரணும்? சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும், அவ்வளோதான். தவிர வேறு எதுவும் இல்லை. இல்லை, தொடர்ந்து இந்த கருத்தை வலியுறுத்திட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். அது அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்கள் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது கட்சியிலேருந்துமே அந்த குரல் வந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் அந்த குரலுக்கு அவர் செவி சாய்க்கலை அப்படின்னும் போது அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். அவரது ஒன்றும் இல்லை, அவருடைய தலைமையை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் விரும்புகிறாரு, அவ்வளோதான். அது எதுக்கும் காம்ப்ரமைஸ். எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அந்த இடத்துக்கு வந்தேன், நான் விட்டு தருவேனா அப்படின்றாரு அவர், அவ்வளோதான். என்னால் பண்ண முடியும்னு போன சட்டமன்ற தேர்தல்னு சொல்லிட்டு வர்றாரு. சட்டப்பேரவை தேர்தலில் அடிபட்டார், 33% ஆச்சு. உள்ளாட்சி தேர்தலில் அடிபட்டார், 28% ஆச்சு. மக்களவைத் தேர்தலில் அடிபட்டார், 20% ஆச்சு. இதுக்கு மாதிரி நான் மறுபடியும் ஜெயிக்க போகிறேன்னா 5% ஆகிடும், அவ்வளோதான். இதை தவிர எடப்பாடியால் ஒன்றுமே சாதிக்க முடியாது, புரியுதுங்களா? அந்த கூட்டம் கூட்டுறது இதெல்லாம் வேற கதை. எடப்பாடியால் அஇஅதிமுக வெற்றி பெறுன்ற அவருடைய லீடர்ஷிப்பால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டா ஒட்டுமொத்த அதிமுக ஒரு பலம் பெற்றது அப்படின்னோம்னா இவங்க மேட்ச் பண்ணலாம் திமுகவை, அவ்வளோதான். இல்லை, இந்த கருத்தை இப்போ பொதுவெளியில் வைக்க வேண்டிய அவசியம் காரணம் ஆனால் இப்போ பாஜகவுக்கு அது ஒரு ப்ரெஸ்ஸிங் நீடு. ஏன்னா அதிமுக பலம் பெற்றா தான் திமுகவை உடைக்க முடியும். அதான் முன்னாடியே ஆரம்பிச்சிடேன். அதிமுக ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக இருந்தால் தான் அந்த திமுக மேட்ச் பண்ணும். அப்போ தான் தனக்கு அது பெனிஃபிட்னு பாஜக நினைக்குது. இல்லை, அப்போ உடைச்சப்போ அவங்களுக்கு அது அந்த இது தெரியல. உடைச்சது இப்போ கபலீகரம். அப்போ நோக்கம் வேறு, இப்போ நோக்கம் வேறு. கபலீகரம் ஆகலையே. அதுக்குள்ளே விஜயன்ற ஒருத்தர் கட்சி தொடங்கிட்டானே. அதிமுகவை ஆக்சுவலாக காப்பாற்றுனது விஜய் தான், புரியுதுங்களா? ஏன்னா இவர் தொடங்கலன்னு வச்சுருக்குங்க, இவங்கெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. கபலீகரத்துக்கு போயிட்டுருப்பாங்க, இன்னும் பயங்கரமாக மிரட்டி உருட்டி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. விஜய் வந்துட்டு ஒன்று என்ன ஆச்சு அப்படின்னோம்னா, ஒரு புதுசாக ஒரு 1 கோடி ஓட்டர்ஸில் அவருக்கு ஒரு கணிசமான பங்கு போகுது அப்படின்னோடனே அடுத்தபடியே தமிழ்நாட்டுடைய அந்த கட்சி தான் ஒரு பெரிய கட்சியாக வரும், நம்மளால் வர முடியாதுன்னு இவங்க உணர்ந்துட்டாங்க. பாஜக உணர்ந்துட்டதுனால விஜய் இவங்களும் இணையறதை தடுத்து அவங்க முதல்ல இவங்களை மிரட்டி கூட கூட்டிக்கிட்டாங்க. இல்லாட்டி அதுக்கு 3 கார் தேவைப்படுது. போயிட்டு உட்காந்தாரு, அது ஒத்துக்கிறியா இல்லையா, இல்லாட்டி அடுத்த 10 நாளில் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கூட்டணி வந்துச்சு. எனக்கு இருவேறுபட்ட கருத்து. அது ஒரு மிரட்டல் கூட்டணி தான். இவரை வச்சுக்கிட்டே என்டிஏ கூட்டணின்றாரு, இவரை வச்சுக்கிட்டே கூட்டணி ஆட்சின்றாரு, எல்லாத்தையுமே சொல்கிறாரு. பெசாதானே உட்காந்துட்டு இருந்தார். எதுக்கு உட்காந்துட்டு வேணா இப்படி இப்போ நீங்கள் கவனிக்கணும். அப்போ இது ஒரு பாஜகவுக்கு நீங்கள் தேவைப்படுது, இந்த அதிமுக பலம் வாய்ந்த சக்தியாக இருக்கிறதுக்கு, புரியுதுங்களா? அப்புறம் இல்லை, அதை பாஜக சொல்லியுமே அமித்ஷா அவர்களால் இல்லை அமித்ஷா அவர்கள் சொல்லியுமே அதை எடப்பாடி கேட்கல முடியாது. கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விட்டுரு. அது நீ அதான் அந்த அஷூரன்ஸு. உன் கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன். இப்போ எப்படி தலையிடுறாங்க? பிரிந்தவர்களை சேர்க்கக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய ஒப்புதல். அதான். ஓகே, நான் எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவு, இதில் வரக்கூடாது அப்படி அது ஒத்துக்கிட்டாரு.
ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு பாருங்க பின்னாடி இப்ப அங்க ஓகே சொல்லிட்டு இங்க இவங்களெல்லாம் தூண்டி விடுறாங்க. தோண்டி விடுறாரு. இது அப்படிதான் அவர் செஞ்சா, அவர் அப்படிதான் செய்வாங்க. ஏங்க அமித்ஷாட்ட உண்மை சொருபியா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு கபலீகர அரசியல் பண்ணுவார். தமிழ்நாட்டில் எஸ்டாப்ளிஷ் ஆகணும் 30 எம்எல்ஏ வேணும், அதுக்கான வழி சொல்லு அப்படி தலையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பாஜகவுக்கு 30 எம்எல்ஏ வேணும், 60 தொகுதியில் நிற்கணும், அதுக்கான வழி சொல்லு. 60 தொகுதி விட்டு தர மாட்டார் எடப்பாடி, அது நல்லா தெரியும். அவ்வளோதான். அப்போ அது வேணும் என்ன பண்ணுவீங்க? 60ன்னா ஒரு 20ன்னு வேறு ஸ்கீம் போட்டுடுறாங்கங்க. தென் மாவட்டங்கள், அப்புறம் இது கொங்கு மண்டலம், இதில் வந்துட்டு நமக்கான 60 சீட்டை கண்டெஸ்ட் பண்ணுறோம், அது ஜெயிக்கணும். அந்த அளவுக்கு அதிமுக பலம் வாய்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த 10 நாள் கேடு எடப்பாடி கண்டுக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? அப்போ பாஜகவுடைய அடுத்த மூவ் என்னவா இருக்குன்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், அன்பழகன், என்ன பலதெல்லாம் ஒன்று ஒன்றா தட்டி விடுவாங்க. அதிமுக முக்கியம் இல்லை, அதிமுக என்னது முக்கியம்? இவங்க அதிமுக வச்சு ஜெயிக்க போகிறது இல்லையா பிஜேபி? அந்த முடிவுக்கு அவங்க என்னைக்கோ வந்துட்டாங்க. இல்லை ஒருவேளை இந்த செக் அப்படின்றதுனா எடப்பாடி சேர்த்துப்பாரா? சரி ஓகே எல்லாரையும் சேர்த்துக்கலாம்னு சொல்லி சேர்த்துப்பாரு. இதெல்லாம் ஒரு பெரிய நெருக்கடி வருது. ஒருபோதும் பண்ண மாட்டார். மூர்க்கடம் முரடனும் கொண்டதை விட அந்த இடத்துக்கு தான் போயிடுவார் அவர். இல்லை அவங்களாம் இப்போ அவங்க சொல்கிற மாதிரி எங்களுக்கு எந்த பதவியும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், பொறுப்பு வேண்டாம், அதிமுக ஒன்றிணையும், ஓபிஎஸ் வராது, அதெல்லாம் சும்மா பேச்சுன்றது தெரியும். வந்துட்ட உடனே உள்ள வந்துட்ட உடனே கபலீகர அரசியல் அவங்களும் போட்டுவாங்க. யாரும் பதவி வேணாம்லாம் இல்லை. இவ்வளோ சமாளித்தவரால் திருப்பி அவங்க உள்ளே வந்து அவங்கள சமாளிக்க முடியாது. அவர் சமாளிக்கிறதுன்றது வேற விஷயம், அது ஒரு கட்சி விவகாரம். தேர்தலில் வெற்றி பெறது என்னது? தலைமை விவகாரம். ஒரு தலைமையினுடைய பலம் அப்படின்றது எங்கே இருக்குது? எடப்பாடி பழனிசாமி கிட்ட. ஒரு கட்சியினுடைய தலைவர். இல்லை சார், எப்படி இருந்தாலும் அவர் தானே சார் முதலமைச்சர். அவர் எப்படியும் முதலமைச்சர், அவர் மக்கள் ஓட்டு போட தானே. அதுதான் சார் அவங்களுடைய கான்செப்டோடையே நான் சொல்கிறேன். அவன் கான்செப்டாக ஜெயிக்க போது யதார்த்தம் தானே. யதார்த்தத்தில் இவர் எங்கே இருக்கிறாரு அதுதான் முக்கியம். இப்போது எடப்பாடி பழனிசாமியாரும் ஜெயிக்க முடியும்னா ஏன் செங்கோட்டையை எதிர் வச்சு பேசுகிறாரு? ஏன் எதிர் வச்சு பேசுகிறாரு? ஜெயிக்க முடியாதுன்றதுனால தானே பேசுகிறாரு, இல்லை ஜெயிக்கலைன்றதுனால தானே பேசுகிறாரு. அப்புறம் அதனால் தானே சும்மா பேச்சு. இவங்க ஒரு நோக்கத்தோடு உள்ள வந்துருக்குறாங்க. இது ரொம்ப நோக்கம் சார்ந்தது. அதில் பாஜக பவர்ஃபுல்லாக பின்னாடி இருக்குது. இது ஆரம்பம். அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க போட்டுவாங்க. அதிமுக தொண்டர்களுடைய இந்த நிலை என்னவா இருக்குது? ஏன்னா அது ஒரு பின்னடைவை நோக்கி போயிட்டே இருக்குது. தொடர்ந்து தோல்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான செங்கோட்டையன் மாதிரியான நபர்கள், ஓபிஎஸ் மாதிரியான நபர்கள் தொடர்ந்து ஒரு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு கழக குரலாகவே பார்க்கலையா? எடப்பாடி வந்துட்டுங்க ஒரு ரூட்லேருந்து மேலே வந்து ஒரு லீடர்ஷிப் ஒன்றும் கிடையாது. அவர் ஓகே, அவர் லீடர்ஷிப்பை இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணவே இல்லை. ஏன் சண்டேட் இன்ன வரைக்கும் அவர் கட்சியை மட்டுமே பார்க்குறாரு. கட்சியில் தனது பலத்தை பார்க்குறாரு, கூட்டணி பலம். இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? அமித்ஷா ஜெயிச்சு கொடுப்பாருன்னு சொல்கிறாருன்னு ஒருத்தர்கிட்ட. அவர் எனக்கான கான்கிரீட் எவிடன்ஸை தான் அமித்ஷா ஜெயிச்சு கொடுப்பாருன்னு நம்புகிற ஒரு கட்சிக்காரங்க, ஒரு தலைவன் நீங்கள் என்ன நினைக்கிறேன்? அவ்வளோதான். அவங்கள அந்த நிலைக்கு தான் அவர் இருக்கார். அதனால் அஇஅதிமுக பலம் பெறணுன்னா செங்கோட்டையன் சொல்கிறது ரைட்டு. ஆனால் செங்கோட்டையன் சொல்கிறது வந்துட்டு அதிமுகவுக்கு விட ரொம்ப முக்கியமாக பாஜகவுக்கு தேவை அப்படின்றத நம்ம உணரணும். ஏன் எடப்பாடி லீடர்ஷிப்பே இது வரைக்கும் சக்ஸஸ் இல்லைன்ற ஒரு இடம் வருது? 4 ஆண்டு காலம் முதலமைச்சர் தானே என்ன செஞ்சார்? அந்த இடம் தான் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியது. இன்றைக்கி ஸ்டாலின் வந்துட்டு 5 வருஷம் முதலமைச்சராக இருந்துட்டார். இம்ப்ரெஸ் பண்ணாரா இல்லையா? அதனால தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது. நீங்கள் 4 ஆண்டு காலத்தில் என்ன பண்ணீங்க? ஒன்றும் கிடையாது. இவர் ஒன்றுமே கிடையாது. எந்த இடத்துல ஒரு மக்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லுங்கப்பா. எதுவுமே கிடையாது. எடப்பாடி இருந்தபோது அதிமுகன்னா நல்லா சம்பாரிச்சான்ற தவிர ஒரு எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்க தமிழ்நாட்டு உரிமையெல்லாம். வேறு என்ன நடந்துருச்சு? அது ரொம்ப ஒரு பாசிவ் கவர்மெண்ட்டுங்க. அது ஒரு ஆக்டிவ் கவர்மெண்ட்லாம் கிடையாது. எந்த இடத்துலையும் எடப்பாடி கவர்மெண்ட்டு ஒரு முன்னுதாரணம் அப்படிலாம் சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. போஸ்ட் அடித்து ஒட்டிக்கலாம், அது வேறு கதை. ஒன்றுமே கிடையாது. அதனால தான் நீங்கள் தேடுறாரு. ஒரு பெரிய கட்சி வரும், ஒரு பிரம்மாண்ட கட்சி வரும், இது ஒரு மெகா கூட்டணி அப்படின்னு வார்த்தைகளை அள்ளி அள்ளி விட்டுட்டு இருக்கிறாரு. அப்போ நான் ஒன்றும் இல்லைன்னு தானே அர்த்தம். கூடையை பிச்சுட்டு கூட்டுட்டா ஜாதகத்தில் எனக்கு மாறுது அப்படின்னு சொல்கிறவங்க மாதிரி அவர் பேசுகிறார். அவர் குரு திசை எனக்கு வந்துடுச்சு, அப்புறம் பாரிய நிலைமை அப்படின்றது அந்த மாதிரியான பேச்சு தான் அவர் பேசுகிறார். ஆமாம் சார், எதெல்லாம் பேசுகிறார், எதெல்லாம் ஒரு தலைவன் பேசக்கூடாதோ அவ்வளோத்தையும் அவர் பேசிட்டார். அப்போ அவர் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? இல்லை பாஜகவோட இது ஒரு பின்னால் இருந்து இது கேம் பிளானாக கூட இருந்தால் கூட இதெல்லாம் பண்ணுறது ஒரு மைனஸ் தானே. செங்கோட்டையன் மாதிரியான நபர்கள் இப்படி பேச வைக்கிறது ஒரு அதிமுகவுக்கு ஒரு மைனஸ் தானே. மைனஸ் ஒன்றும் இல்லையே. அதிமுகக்குள்ளே எது நடக்குதோ, எது ஓங்கி ஒலிக்குதோ அதான் நீங்கள் செங்கோட்டையன் சொன்னார். எனக்கு மற்றவங்கன்னா என்ன சொல்கிறாங்க, இதில் ஒன்றும் புதுமை இல்லை, அவர் ஒன்றும் புதுசாக சொல்லலைன்றாங்களே, அது உண்மைதான். ஆனால் செங்கோட்டையன்றது ஒரு பழைய ஆள்.
முக்கியமான ஆள் சசிகலா முதல்ல சூஸ் பண்ண ஆள் அவர் தானே. அதான் அவரே சொல்றாரு. ஆமா. எனக்கு 2 தடவை வாய்ப்பு வந்ததுன்னு தான் சொல்றாரு. அதனால் அது ஒன்றும் இல்லை. ஆனால் செங்கோட்டையன் சொல்கிறதே ஒரு தட்டி கழிச்சாருன்னா அடுத்த விளைவு அது இவருக்கே வந்துட்டு வெடியாக முடிச்சிடும் எடப்பாடி பழனிசாமிக்கு. அது எப்படின்றது கட்சிக்குள்ளே பண்ணுவாங்க. இப்போது வேலுமணி ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு, ஒரு பெரிய ஒரு பில்லரு. இந்தாண்ட சிவி சண்முகம் ஒரு பெரிய பில்லரு. அப்புறம் தங்கமணி, அன்பழகன் இப்படிலாம் இருக்கிறாங்க, செங்கோட்டையெல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து கட்சி இயக்குவாங்களா இல்லையா? அவங்க ஆதரவாளர்கள் வச்சு. அப்புறம் சசிகலாவும் பின்னாடி முன்னாடி வரும். அந்தாண்ட தென் மாவட்டங்கள் அப்படின்னு வரும்போது அவர் வருவார், ஓபிஎஸ் வருவார். ஓபிஎஸ்க்கு வந்துட்டு எடப்பாடி தவிர வேறு யாரும் எதிரி கிடையாது. எடப்பாடிக்கு ஓபிஎஸ் தவிர வேறு யாரும் எதிரி கிடையாது. அப்புறம் இல்லை, இப்போ இவங்கெல்லாம் உள்ளே வந்தால் எடப்பாடியை நீக்கிட்டு வேற ஒரு தலைவர் அந்த இடத்துக்கு கொண்டு அது வருவாங்க. 10ஆம் தேதிக்கு அப்புறம் பார்ப்போம். 10 நாளுக்கு 10 நாளைக்கு அப்புறம் அவரும் யோசிப்பார்ல எடப்பாடி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. என்னை பொறுத்தவரைக்கும் அவர் விட்டு தர மாட்டார். ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக சார். தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.